MCR presents Behind is Made in Chennai, powered by Vasant & Co, Z Clinic, Leo Coffee and Viswa and Devji Diamonds. Realtor partner Naveens, theatre partner Rohini Silver Screens. சென்னையெல்லாம் ஒரு ஊரா சார்? சென்னையில் மனுஷங்க வாழ முடியுமா? எதுக்கு பெய்யுதுன்னு தெரியாமல் பெய்கிற மழை, எதுக்கு அடிக்குதுன்னு தெரியாமல் வெளுத்து வாங்குற வெயில், புயல், ஓட்டுக்கு காசு வாங்குற மக்கள், கூட்ட நெரிசல், குப்பமேடு, கலீஜ், இதெல்லாம் ஒரு ஊரா சார்? அப்படின்னு எவனாவது வெளியூர்லேருந்து வந்துட்டு காலையில் ஓலா ஷேர், 24 மணி நேரம் ஏசி ஆஃபீஸ், நைட் அவுட்ஸ், ஸ்லீப் ஓவர்ஸ், வீக்கெண்ட்னா ஈசிஆர், பாண்டிச்சேரி, பாப்கார்ன் சாப்பிட்டு சத்தியம் தேட்டர் போயிட்டு தன்னை சுற்றி எவனை பற்றியும் கவலைப்படாத ஒரு கேபிட்டலிஸ்ட் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஷேம் ஆன் யூ ஆர்கே நகர் அப்படின்னு ஒரு அன்னாடங்காட்சியை பார்த்து சொன்னால் அப்புறம் எதுக்கு இந்த ஊரில் இருக்கான்னு நரம்பு பிடிக்க கோவம் வருமா வராதா? சென்னை எப்படிப்பட்ட ஊருன்னு தெரியுமாடா உனக்கு? புயல், வெயில், வெள்ளம், சுனாமின்னு என்ன வந்தாலும் சேர்ந்து நிற்கிற ஊர் அது. கூட்ட நெரிசல், கலீஜ், சுரண்டல், ஏமாற்றம், தங்களை சுற்றி என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் கொண்டாத்தையும் இழக்காத மக்கள், கையில் எதுவுமே இல்லாமல் வந்தாலும் இந்த ஊர் பிடிக்காமே வந்தாலும் எல்லாத்தையும் அள்ளித்தர ஊர் அது. பேசின 10 வார்த்தையில் உங்கள் சாதி என்னன்னு கண்டுபிடிக்கிற நிறைய ஊருக்கு மத்தியில் உன் சாதி மதம் அடையாளத்தை விட்டுட்டு மெட்ராஸ்காரன்ற அடையாளத்தோட வாழலாண்டாங்க. இவ்வளோ கெத்தா சீனாக இருக்கிற இந்த ஊரில் ரொம்ப காலமாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக பெரிய பிரச்சனை. அதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறான், கவனிக்க மாட்டேங்கிறான். கூவம்னா என்ன? கூவமா? ட்ரைனேஜ், மக்களோட கழிவு போகிற தண்ணி. கூவம்னா நார் ஏரியா தான் சொல்லுவாங்க. வேஸ்டேஜ், ஸ்லம், கொசு, ஸ்மெல்லு தான். கூவம்னு சொன்னவொடனே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சென்ட்ரல், மவுண்ட் ரோட், அடையார், சிட்டியை தாண்டி மதுரவாயில் அப்படின்னு சென்னையை சுற்றி எங்கே போனாலும் கூவம் உங்களை தொடர்ந்து வரும். கூவம் பார்த்துட்டே போயிருப்பீங்க, நீங்களே குப்பையை கூட்டியிருப்பீங்க, அவசரத்தை ஒதுங்கியிருப்பீங்க. எப்படி சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் இவ்வளோ பெரிய சாக்கடை ஓடுதுன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? கூவம் மேலே கட்டப்பட்டிருக்க பாலங்கள் கீழே ஒரு உலகம் இருக்குதுன்னு தோணிருக்கா? பார்த்த ஞாபகம் இல்லையோ? பாட்டு பாரு. தோணியிருந்தாலும் காதில் போட்டிருக்க ஹெட்ஃபோன்ஸும் கார் கண்ணாடிகளும் அதை நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்குது இல்லை? ஓகே, அட்லீஸ்ட் சென்னையில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு காலை கடன் போகிறதுலேருந்து நைட் சாப்பிட்டு கை கழுவுற வர எல்லா கழிவும் எங்கே போகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நானும் யோசிச்சதில்லை. கூவம் பற்றி தெரிஞ்சுக்கிற வர, கூவம் அப்படின்ற அழகான நதியை பற்றி தெரிஞ்சுக்கிற வர காலேஜ் ட்ரிச்சியில் படித்தேன். ட்ரிச்சிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். அங்கே நான் மட்டும்தான் சென்னையிலேருந்து வந்த பையன், மற்றவங்க எல்லாருமே டவுன் சவுத். ஏன்னா அவங்க ஓட்டுற ஒரே ஒரு விஷயம் வந்து, என்ன இருந்தாலும் கூவ ஓடுற ஊர் தானடா உன் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த தாக்கம் வந்து ஃபஸ்ட் வாட்டி ஏற்பட்டுச்சு. எனக்கு கூவம் தான் மெட்ராஸுக்கு காரணம். கூவம் நதி எனக்கு 72 கிலோமீட்டர் தொலைவு வந்து பயணிக்கிறது. பாலாறுலேருந்து எக்ஸஸ் தண்ணி அந்த காலத்தில் ஓடி வந்து ரிவராக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்தியாவிலேயே 3 ஆறுகள் செல்லக்கூடிய ஒரு நகரம் வந்து வேறு எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. இந்த நீர் ஆதாரத்து பூராவும் சென்னைக்கு வேண்டி போகிற இந்த 3 ஒரு கெனாலும் 2 ரிவர் தான் நமக்கு தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருந்தது. ஒரு முக்கியமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, வேட்டிகன் சிட்டி வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன், கேத்தலிக் கிறிஸ்டியனை 2ஆக பிரிக்கிறாங்க. டயோசிஸ் இந்த பக்கம் ஒரு ஆளுமையில், அந்த பக்கம் ஒரு ஆளுமையில் பிரிக்கிறாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த கூவம் நதிக்கு வடக்கில் இருக்கிறது ஃபுல்லாக மெட்ராஸ், சவுத்தில் இருக்கிறது ஃபுல்லாக மயிலாப்பூர். ஸோ சர்ச்செல்லாம் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ வேட்டிகன் ரெக்கார்ட்ஸ்லேயே கூவம் ரிவர் இருக்குது. சிந்தாரிப்பேட்டையில் அந்த வள்ளல் பச்சைப்பமலையார் அங்கே தங்கியிருந்தார்னா அவர் அதுக்காக அந்த இடத்துல வீடு கட்டினார். அதாவது கூவம் ரிவரில் இறங்கி குளிச்சுட்டு இப்பவும் பார்க்கலாம் அந்த இடத்த. அந்த வீடெல்லாம் அப்படியே இருக்குது. வந்து கோமடீஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அலுவலகத்துக்கு போயிட்டு வருதுன்னு அவர் பழக்கமாக வச்சுருந்தார். சிந்தாதிரிப்பேட்டுன்னு ஒரு இடம் அவங்க ஃபார்ம் பண்ணுறது வந்து கூவம் வந்து 3 பக்கம் இருக்கும், பெனின்சுலா மாதிரி. அது வந்து எல்லா ஊர்லேருந்து வீவர்ஸை கொண்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணாங்க. ஆத்தங்கரை விட்டு தானே மக்கள் வாழ்வாங்க. அதில் ஆறு நல்ல ஆறாக தான் இருந்தது. அப்போ பருத்திப்பட்டு வரைக்கும் இந்த நீர் வந்து நல்ல நிலைமையில் வரதையும் நம்ம பார்க்க முடியுது. சென்னையில் மதுரவாயல் போன்ற பகுதிகளுக்கு வரும்பொழுது தான் கழிவுகள் அதிகமாக அதில் கலந்து அது ஒரு சாக்கடையாக மாறுறது சென்னை நகரத்துக்குள்ளே தான். திடக்கழிவுகள், திரவ கழிவுகள்னால முழுக்க சாக்கடையாக மாறுறதையும் நம்ம வந்து இதில் பார்க்க முடியுது. சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் கூவம், அதை ஒரு சாபமாக நம்ம எல்லாருமா சேர்ந்து மாற்றிட்டோம். நீங்கள் அமைதியாக உட்காந்து காஃபி குடிக்கும்போது, இல்லை உங்கள் ஃபேவரட் புக் படிக்கும்போது 100 வண்டிங்க சேர்ந்து ஹார்ன் அடித்தா
சாக்கடை நாற்று அடித்தா உங்களால் அங்கே இருக்க முடியுமா? நிலம்ங்கிற அரசுக்கு சொந்தமானதாக இருந்தது. மக்கள் அதில் போய் இருக்கிற விரும்புகிற இடத்துல இருந்து விவசாயம் பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்க, அப்புறம் அடுத்த இடத்துல இருந்து போவாங்க. இப்படி தான் இருந்தது. அதில் இப்போ திடீர்னு இவங்க வந்து இதெல்லாம் நிலம் பட்டா போட்டு இது பண்ணுறது அப்படிங்கிற பண்பு வந்து ஒரு வணிகமாக மாறின பின்னாடி இவங்களுக்கு அதிலெல்லாம் இவங்க பழக்கப்பட்டவங்களாம் இல்லை. அதனால் இவங்க என்னென்னா நகரத்தில் இருந்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்பட்டு அந்த கூவாத்தங்கரை நகர் தள்ளப்பட்டாங்க. அப்புறம் அவங்கள வந்து இன்றைக்கி வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்லி அரசு வந்து திட்டமிட்டே வந்து அவங்கள வெளியே அப்புறப்படுத்துகிற வேலையை இப்போ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறாக இருந்தது நல்லா, அதில் தண்ணி எடுத்து சாப்பாடு சேர்ந்து சாப்பிட்ட தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நேரத்தில். இந்த ஜிஹெச்சி வீந்தவங்க பாடியெல்லாம் பார்த்தீங்க வந்து ஸ்மெல்லு. இப்போயே அதுதான் பேசினுக்கிறோம். எப்போ இருட்டாகும், 1 பாத்ரூம் போகிறது கூட கஷ்டமாகுது. ஏன்னா இருக்கிறது சின்ன ரூமு. இப்போ பசங்க பெரிய மனுஷி ஆகிட்டா கூட வசதி இல்லை. சரி, அந்த இது மெயினாக அந்த இதுதான் வைப்பாங்க. இங்கிலீஷில் சொன்னீங்க இல்லையா, அது பன்சர் அதான் வைப்பாங்க. அதை வச்சுட்டு ஒரு கவரில் போட்டு முடிச்சு போட்டு குப்பை மாதிரி ஓரமாக போட்டுருவாங்க. கார்பரேஷன்கார குப்பைக்காரை வந்து எடுக்கும்போது அதை அதில் போட்டுருவாங்க ஜனங்க. ஏன்னா அது தெரியக்கூடாது இல்லைங்களா, ஆம்பளைங்களும் பார்க்கக்கூடாது மெயினாக. அதை எடுத்து ஆமாம், அது ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஆற்றுல தான் போடுவோம். கவலை கட்டி ஆற்றுல போட்டுருவோம். அதனால தான் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அதுமாரி ஒரு கூச்சம் அது அந்த அந்த பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. அந்த பிரச்சனை சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. கூவாரை விட்டு அடையாறு ஆற்றை விட்டு இருக்கவங்கள வந்து கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம் இதிலெல்லாம் வந்து மாற்றுறாங்க. அங்கே வந்து மனிதர் வாழ தகுதியற்ற இடமா தான் அந்த இடம் இருக்குது. எங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே இங்கே தான், எங்களுக்கு வேலை இங்கே தான், பசங்க ஸ்கூல் இங்கே தான், எல்லாமே எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களால் போக முடியல. நீங்கள் கொண்டு போய் ஓல்டு மகாபலிபுரம் OMR ரோட்டில் அவங்களை வந்து வச்சிருக்கீங்க கண்ணகி நகரில். அவங்க அங்கேருந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். இந்த இடத்த விட்டு போனால் எங்கே இருக்கிறது? ரோட்டில் தான் போய் குடும்பம் நடத்துகிறோம். கூவத்தில் இருக்க மக்களும் கூவமும் தொடங்கும் போது சுத்தமாக தான் ஆரம்பிக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ கூவமும் அங்கே வாழ்கிற மக்களும் அவங்க வாழ்க்கையும் அசுத்தமாக இருக்க நாம காரணமாக இருக்கும். ஒரு காக்கா ஷூட் டைமில் அந்த கூவம் அந்த ஏரியாவில் போய் ஷூட் பண்ணலான்னு போய் இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது இது எந்த அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன் க்ளீன் பண்ண மாட்டேன்றாங்க, இது வந்து வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாமே. அண்ட் ஒரு 1925 1935 பேஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த டைமில் அந்த சிட்டியுடைய அந்த கெனால்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டர்வேஸாக இருந்துச்சு அது ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் போட்ஸ் எல்லாம் போச்சு, அந்த பிரிட்ஜு கீழே போட்ஸ் போச்சுன்னு சொல்லி வாரணமாயிரம்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தோம். ஸோ அந்த டைமில் இந்த போட்வேஸ் வழியாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கலாமான்னு பேசினப்போ தான் மறுபடியும் அந்த இம்பேக்ட் ஏற்படுச்சு. இது வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு நதியாக ட்ரீட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் எவ்வளோ சிட்டி வந்து ஒரு என்ன ஃபீல் இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவங்க ஆய்வு செஞ்சு 2011 என்ன சொல்லிட்டாங்கன்னா, கூவம் நதி வந்து இறந்த நதின்னு சொல்லிட்டாங்க. டெட் ரிவர். ஒரு ரிவருக்கு எப்போங்க உயிர் இருக்குது? ஓடுறப்ப தான் உயிர் இருக்குது. தேம்ஸ் நதி இதே மாதிரி இறந்து போன நதியாக தான் இருந்தது. ஆனால் அங்குள்ள மக்களும் அரசாங்கமும் முயற்சி செஞ்சு அதை வந்து மாற்றி இன்னைக்கு அது உயிரோட்டமான நதியாகவும் 2-3 நதிகள் முக்கியமான தேர்வில் அது தேர்வில் வென்று ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த நதி வே பேக் வெள்ளக்காரன் காலத்தில் வந்து கிளீனிங் ஆரம்பித்தாங்க. இங்கே இருக்கிற அந்த மண்மேடுகள்லாம் தகர்த்து கடல் நீரை வர வச்சு இந்த கழுக்கான நீர்லாம் போய் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான இது பண்ணாங்க. அது நடைமுறைக்கு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் குப்பை எடுக்கலாம், க்ளீன் பண்ணலாம், சுவேஜை ட்ரீட் பண்ணி உள்ளே விடலாம். பட் உங்களுக்கு இந்த டர்ட் அப்படி தான் இருக்கும். இட் வில் பி ஒன்லி ட்ரைனேஜ் டிச் தான் இருக்கும். இது உலகத்தில் பல ரிவர்களுக்கு உண்டான சாபக்கேடு. ஆனால் அந்த ரிவர்லாம் எப்படி தப்பிச்சு வந்துச்சுன்னா அது யார் பெரினியல் ரிவர்ஸ். அண்ணாவுடைய காலத்தில் 1967 இதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி இருந்தார். அப்பயும் வேலைகள் ஆரம்பித்தாங்க, அதுவும் பூர்த்தி அடையலை. இப்போ 2015 அதிமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இதை கூவத்தை சீரமைப்போம்னு சொல்லிட்டு 1935 கோடி செலவில் CRRTன்னு சொல்லக்கூடிய சென்னை ரிவர்ஸ் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் மூலமாக வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் இப்போ ஓரளவு நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2-3 வாட்டி சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காங்க, ஒரு வாட்டி சியோல் போனாங்க, அந்த ரிவர்லாம் படிச்சுட்டு வரோம் அப்படின்னு போனாங்க. அவ்வளோதான், நத்திங் ஹஸ் ஹேப்பன். எவ்ரி 5 years பக்கத்தில் இருக்க ஹட்டை க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ஹட்லேருந்து ட்ரைனேஜ் வரல. ட்ரைனேஜ் கமிங் ஃப்ரம் த என்டையர் சிட்டி. முதல்ல பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, முதல்ல திடக்கழிவுகளை அங்கே போய் கொட்டுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த 70 கிலோமீட்டருக்குள்ளே 2 வாட்டி நம்ம டேம் பண்ணிடுறோம். கடைசி சொட்டு வரைக்கும் நல்ல தண்ணி எடுத்துடுறோம். இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து குடிக்கிற 8 கிளாஸ் தண்ணியில் 4 கிளாஸ் 5 கிளாஸ் கூவத்துலேருந்து வந்தது. இது நிறைய பேருக்கு தெரியாது. சுத்தப்படுத்துறதுனா முதல்ல இந்த ஆலைகளை பற்றியான கேள்விகள் வந்து வைக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றதை பற்றி பேசுவீங்க. நம்ம சாதாரண மக்களை நோக்கி கேள்விகள் வச்சுட்டு போடுறாங்க. பாயிண்ட் இஸ் ஆல் ஆஃப் தம் ஹேவ் த சேம் நோஷன்.
we don't want to clear the river அந்த ஒரு நோஷனை கிரியேட் பண்ணி the press follows it, the politicians follow it, people follow it. One of the biggest eye washes that I have ever seen. என் அப்பா சென்னையில் காலேஜ் படிக்கும்போது இந்த கூவம் அசுத்தமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நான் உங்ககிட்ட அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். நாளைக்கு இங்கே கேள்வி கேட்காம எதுவும் கிடைச்சதில்லை, கேள்வி கேட்டு எதுவும் கிடைக்காம இருந்ததில்லை. இவ்வளோ சொல்லியும் எந்த விதமான குற்றவுணர்ச்சியும் இல்லாமல் மெட்ராஸை சந்தோஷமாக சாப்பிட்டு கெஃபேஸில் காஃபி குடிச்சிட்டு ப்ரவுட் சென்னைன்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ஒவ்வொரு வாட்டியும் கூவமை க்ராஸ் பண்ணும்போது மூக்கை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறோமா, இல்லை வாயை திறந்து கேள்வியில் கேட்க போகிறோமா? ரெடியா? என்ன பேசுனாங்க? மீன் குழம்பு ஆகிற சமைக்கிற எங்கள் வீட்டுக்கார குச்சி வந்து சண்டை போடுவார். எங்கள் லவ் ஸ்டோரி யாரே ஒருத்தர் சொன்னாங்க, அதனால் லவ் பண்ண நல்லா செத்தாலும் சாகுறேன், உன் கூட ஓடினு ஓடியாந்தாரு. மாதம் வருமானமே 4000 ரூபாய் அப்படி தான். வீட்டுக்காரங்க வந்து பெயிண்ட் வேலை செய்கிறாங்க. மழை டைமில் வேலை கிடையாது, அவங்களுக்கு வார கூலி தான், வாரம் 1000 ரூபாய் அப்படி தான் வரும். அதை வச்சு தான் நாங்கள் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். நிறைய பேர் இந்த ஏரியாலேருந்து வரோன்னு சொன்னாலே எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து பேட்டி எடுத்துருக்குறாங்க, பத்திரிகையில் போடுறேன்றாங்க, கட்சிக்காரங்க வராங்க, எந்த இதுவும் கிடையாது. MCR presents Behind is Made in Chennai, powered by Vasant & Co, Z Clinic, Leo Coffee and Viswa and Devji Diamonds. Realtor partner Naveens. Theatre partner Rohini Silver Screens.